ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். மகாபாரதம் தொடர்கிறது. ஒரு இறுதி முடிவை பாண்டவர்கள் எடுத்துவிட்டார்கள். எவ்வளவோ முயன்றும் போரை தடுத்துவிட்டு அவர்களை நாட்டுக்குள்ளும் வராமல் செய்துவிடலாம் என்று நினைத்த துரியோதனர்களின் செயல்பாடுகள் செயலற்றதாக போகிவிட்டது. எப்படியேனும் போர் நடத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். தர்மர், பீமன், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி உட்பட அவர்கள் தாய் குந்தி தேவி உட்பட அனைவரும் அமர்ந்து இனிமேல் விவேகம் இல்லாமல் முட்டாளாக காட்டிற்குள் வாழ்வதை விட வீரத்தோடு நாம் போர் செய்து வெற்றி பெற்று வரலாற்றில் நாம் யார் என்பதையும் வரலாறு மற்றவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்றும் ஒரு முடிவிற்கு வந்தார்கள். அதன்படி ஆயுதங்களை எடுத்து தினசரி ஒரு குறிப்பிட்ட காலம் போர் பயிற்சியை ஆரம்பித்தார்கள். அதற்கு அந்த டைமில் அவங்க பேசிக்கிட்டாங்க, இனிமேல் மனக்கவலைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருமே செத்து போகிறாங்க போரில். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஒரு மனிதன் முட்டாளாக வாழ்வதை விட விவேகம் உள்ளவனாக வாழ்ந்து வெற்றி பெறுவதே மேல். நாம் எப்படியேனும் நாட்டை திரும்ப பிடித்து விட வேண்டும் என்று போர் பயிற்சிக்கு தயாரானார்கள். விரைவில் மகாபாரத போர், அதாவது உலகப் போர் நடக்கப் போகிறது. நாளை அத்தியாயத்தை தொடர்ந்து பார்ப்போம். இதை பார்ப்பவர்கள் அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். முட்டாளாக தொடர்ந்து நம்மை ஆக்கி கொண்டிருப்பவர்களிடம் குனிந்து போக கூடாது என்பது இந்த அத்தியாயத்தினுடைய கருத்தாகும். இதை பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க.